Hi friends, இப்போ நான் பார்க்க போகிற அடுத்த டாபிக் SVGயில் ஒரு ரெக்டாங்கிள் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரெக்டாங்கிள் ஷேப் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சின்ன டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் HTML-ல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா SVG டேக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட SVG டிசைன் நீங்கள் ஆரம்பிக்கணும். நான் என்ன பண்ணுறேன், SVG டேக் ஓப்பன் இருக்குது, அதே மாதிரி SVG டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஹைட் அண்ட் வித் நம்ம செட் பண்ணிக்கலாம். HEIGHT ஹைட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கொட்டேஷனில் ஒரு 500 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்து கொடுக்குறேன், WIDTH வித், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கொடுக்குறேன். ஓகேங்களா, ஹைட் வித் கொடுத்தாச்சு. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் நீங்கள் போகிறதா இருந்தால் RECT அப்படின்ற ஒரு டேக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இந்த டேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ரெக்டாங்கிள் என்ன சைஸ் இருக்கணும், என்ன கலர் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரெக்டாங்கிள் டேக் வந்து ஒரு வித்து ஹைட் நான் கொடுக்குறேன். சரிங்களா, WIDTH வித்து வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 150 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட் HEIGHT ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா எனக்கு வித்தும் ஹைட் எனக்கு செட் ஆகிடும். இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் கலரில் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா, ரீசன் என்னென்னா நான் வந்து இன்னும் எந்த கலர்ஸுமே நான் கொடுக்காதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் பிளாக்காக எனக்கு இதில் வந்திருக்கு. சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கலர் பிளாக் கலர் வேண்டாம், எனக்கு வேறு ஒரு கலர் ஃபில் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபில் அப்படின்ற இந்த ஆட்ரிபியூட்டில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆரஞ்சு அப்படின்ற கலர் கொடுக்குறேன், ORANGE ஆரஞ்சு அப்படின்ற கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆரஞ்சு கலரில் மாறிடும். சரிங்களா, அடுத்தது இதுக்கு வந்து எனக்கு பார்டர் கொடுக்கணும். பார்டர்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரோக் STROKE ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணும், ஸ்ட்ரோக் வந்து டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன் ரெட் கலர் கொடுக்குறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் க்ரியேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஓகே இந்த ஸ்ட்ரோக் வேண்டாம், எனக்கு வந்து நல்லா போல்டான ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா ஸ்ட்ரோக் வித்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். STROKE ஸ்ட்ரோக் -WIDTH வித், என்ன வித்தோ அந்த வித் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், வித் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். அப்போ எனக்கு 5 பிக்சலுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வித்து க்ரியேட் ஆகும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரோக் வித் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக நம்ம வந்து ரெக்டாங்குலர் டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா, SVGயில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரெக்டாங்குலர் டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் இது. இன்னும் அட்வான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் வீடியோஸில் வந்து நம்ம வந்து இன்னும் நிறைய டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இன்னும் அட்வான்ஸ் வீடியோஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.